எஜெக்ஷன் ஃப்ராக்ஷன் நீங்கள் சொல்லியிருக்கிறது இஎஃப்ங்கிறது எஜெக்ஷன் ஃப்ராக்ஷன். ஒரு ஹார்ட் வந்து பம்ப் பண்ணக்கூடிய அந்த கெப்பாசிட்டி, அந்த மசில் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறத அதனுடைய இண்டெக்ஸ். அது பொதுவாக நான் 50க்கு மேலே இருந்தால் நல்லது. 50க்கு மேலே இருந்தால் சேஃபர் சைடு. 40 வரைக்கும் கூட பரவாயில்ல. 40க்கு கீழே போனாலே ஹார்ட் ஃபெயிலியரில் இருக்குன்னு அர்த்தம். அந்த எஜெக்ஷன் ஃப்ராக்ஷன் வந்து 40க்கு மேலே இருந்தால் சேஃபர் சைடு. பொதுவாக ஒரு அட்டாக் வர ஹார்ட் அட்டாக் ஒன்று வருதுன்னா என்ன, ஒரு இரத்த குழாயில் கம்ப்ளீட்டாக அடைச்சி போச்சு. அந்த பக்கம் சப்ளை இல்லைன்னா அந்த மசில் வந்து ஃபைபர் ஆயிரும், நாராயிரும். மசிலாக இருந்தால் தானே அதுக்கு பவர் உண்டு. நாராய்க்கு போன பிறகு என்ன ஆகும், அது பவர் இல்லாமல் போயிடும். கன்ட்ராக்ஷன் இருக்காது, பவர் இருக்காது. அப்போ ஒரு இரத்த குழாய்கள் அடைப்பு வர அந்த பவர் குறைஞ்சிக்கிட்டே வரும். ஹார்ட்டில் உள்ள சப்ளை மசில் வந்து நாராகி போயிடுமே தவிர மசிலாக இருக்காது. சில டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு வந்து அவங்க பெயின்லெஸ்ஸாகவே இருக்கும், வலி இருக்காது. சின்ன சின்ன இரத்த குழாயெல்லாம் அடைப்பு வந்த உடனே அந்த இரத்த குழாயில் என்ன ஆகும், அடைப்பு வந்துட்டுனா அந்த மசில் வந்து நாராயிரும். நாரானா என்ன ஆகும், அதுக்கு ஸ்ட்ரென்த் இருக்காது, ஒன்றும் இருக்காது. அப்போ பலூன் மாதிரி ஆகிடும். அந்த ஹார்ட் வந்து அப்படி கண்ட்ராக்டடாக இருந்து அழுத்தி அடிச்சுக்கிட்டே இருக்கணும்ல, அந்த பம்ப் இருக்காது, அப்படியே டைலேட் ஆகிடும். டைலேட்டட் கார்டியோ மயோபதின்னு சொல்லுவோம். அந்த ஹார்ட் வந்து இப்படி துடிக்கணும்னா அப்படி துடிக்காது, எப்படி சும்மா ஏதோ பேருக்கு கடனுக்கு துடிச்சிக்கிட்டு இருக்கும். இந்த மாதிரி அந்த 30க்கு கீழே இருக்கவங்களுக்கு வந்து சடன் டெத்து காமன். சடனாக ஹார்ட் வந்து நின்று போகும். அது நீங்கள் என்ன தான் போட்டு நீங்கள் இப்போ குத்துனாலும் சரி, மிதித்தாலும் சரி, வெண்டிலேட்டரில் போட்டாலும் சரி, திரும்ப வராது. அது ஏற்கனவே ஓஞ்சி போன மிஷின். சில மிஷின் வந்து ஓஞ்சி போய் சோலி முடிஞ்சதுன்னு நீங்கள் அதுக்கு பிறகு நீங்கள் அதை என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. கண்டம் பண்ணி தூரப்பட வேண்டியதான். அதில் நீங்கள் வெண்டிலேட்டரும் ஒர்க் பண்ணாது. ஹார்ட்டு சப்போர்ட் பண்ண தானே. வெண்டிலேட்டர் சப்போர்ட் பண்ணும்போது ஹார்ட்டு சப்போர்ட் பண்ணால் தான் லங்ஸும் அதுவும் கோஆர்டினேட் ஆகி வரும். இது ஹார்ட் வந்து மிஷின், இன்ஜின்னா அது வந்து பம்ப்பு. ரெண்டும் கோஆர்டினேட் பண்ண தான் இன்ஜின் ஓடும். அப்படி தானே சார்? மோட்டார் மெக்கானிக் இங்கே இருக்கார், அவர்கிட்ட கேட்டால் கரெக்ட் தான்ட்டார். அதனால் ரெண்டில் எது ஃபெயிலியர் ஆனாலும் சிக்கல். நீங்கள் வெண்டிலேட்டர் போட்டுருவீங்க, வெண்டிலேட்டர் போட்டால் லங்ஸ் ஓட ஆரம்பிச்சிட்டு, லங்ஸ் என்ன மிஷின் பார்த்துக்குது. அந்த ஹார்ட் கோஆர்டினேட் பண்ணணும்ல. அங்கே 30%க்கு கீழே இருந்தால் சடன் டெத்து எப்போ வேணாலும் நடக்கலாம். அதனால் அதுக்கெலாம் தயாராக தான் இருக்கணும். அந்த மாதிரி என்ன தான் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் சடன் டெத் இஸ் எ காமன் ஃபேக்டர். அந்த மாதிரி இண்டிவிஜுவலில் 40க்கு கீழே இருந்தால் அவங்க வந்து சேஃபாக ரொம்ப ஆக்டிவிட்டீஸ் இல்லாமல் ரெஸ்ட்டாக இருந்து அந்த ஆன்டி ஃபெயிலியர் மெஷர்ஸ், ஹார்ட் ஃபெயிலியருக்குள்ளேயே மாத்திரைகளை ஒழுங்காக சாப்பிட்டு வந்தாங்கன்னா அப்படியே ப்ரொலாங் பண்ணி கொண்டு போகலாம். ஆக்டிவாக ஒன்றும் பண்ண முடியாது. சேஃபர் சைடு வந்து 40க்கு மேலே தான். சில ஹார்ட்டு என்ன மாதிரி டேமேஜில் இருக்குதோ, ஆனால் 35% மெயின்டைன் பண்ணால் கூட நீங்கள் சேஃபர் சைடில் இல்லை, டேஞ்சரஸ் ஸோனில் தான் இருக்கீங்க.